இது மகிமை நேரம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே மகிமை செவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கும் தியானிப்பதற்கும் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலும் நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய சந்ததியை கர்த்தருக்குள் உருவாக்க நம்முடைய வேதத்தில் ஆலோசனைகளை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். என்னென்ன ஆலோசனைகள் பெற்றோர்களாகிய நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது, தேவனை பிள்ளைகளுக்கு நாம் அறிவிக்க வேண்டும். தேவனுடைய வல்லமையை அறிவிக்க வேண்டும். பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியிலே போதித்து நடத்த வேண்டும் என்று பார்த்தோம். மூன்றாவதாக, அந்த பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். கருவில் உருவாவதற்கு முன்னமே இருந்து அந்த பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். இந்த நாளிலும் பிள்ளைகளை நான் சிட்சித்து உருவாக்க வேண்டும், பிள்ளைகளை நாம் தண்டித்து கடிந்து கொண்டு நாம் உருவாக்க வேண்டும் என்பதை குறித்து வேதத்திலே சொல்லப்பட்டதை நாம் தியானிக்க இருக்கிறோம். எபேசியர் 6:4 பிதாக்களை நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீராக. கர்த்தருக்கு ஏற்ற சிட்சையிலும் போதனையிலே வளர்க்க வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். இப்பொழுது சிட்சித்து நடத்த வேண்டும், சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீராக என்று. இப்போ வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தான் பிள்ளைகளை நேசிக்கிற ஒவ்வொரு பெற்றோரும் அந்த பிள்ளைகளை சிட்சித்து தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ இந்த காலத்துலதான் என்ன செய்யறாங்க, பிள்ளைகளை அடிக்கவே கூடாது என்று. எந்த பிள்ளைகளை தண்டித்தாலும் அந்த தகப்பன்மார் தாய்மாருடைய உள்ளம் அவ்வளவாய் தாங்கல் அடைகிறதை நான் பார்க்க முடிகிறது. பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ல அல்லது பள்ளிக்கூடத்துல பிள்ளைங்களை தண்டிக்கவே கூடாது, பெரம்பை எடுக்கவே கூடாது, அடிக்கவே கூடாது என்கிற சட்டம் இருக்கிறது. ஆனா வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, தன் பிள்ளைகளை சிட்சிக்காதவன், தண்டிக்காத பிள்ளைகளை பகைக்கிறான் என்று சொல்லியிருக்கிறார். தன் புத்திரனை சிட்சிக்காதவன் அவனை பகைக்கிறான் என்று சொல்லியிருக்கிறார். யார் யாரு தன்னுடைய பிள்ளைகளை நேசிக்கிறார்களோ அவங்க எல்லாமே பிள்ளைகளை என்ன செய்யணுமா, சிட்சிக்கணுமா. அந்த சிட்சை இல்லைன்னா அவர்கள் வேசி பிள்ளைகளா இருப்பார்கள் என்று சொல்லியிருக்கு. தன் சொந்த பிள்ளைகள் தான் நேசிக்கிற குமாரனா இருந்தால் அவர்களை கண்டிப்பாக சிட்சித்து கர்த்தருடைய போதனையில கர்த்தருக்குள் சிட்சித்து நடத்தணும். தேவையில்லாம பிள்ளைகளை கண்டிக்கிறது, தங்களுடைய சுய லாபத்திற்காகவோ அல்லது சுய இதுக்காகவோ நம்ம அவங்கள என்ன செய்யக்கூடாது, சிட்சிக்கவோ கண்டிக்கவோ கூடாது. கர்த்தருக்குள் கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை நாம் நடத்தணும். அப்போ நம்ம யாரை நேசிக்கிறோமோ, நம்முடைய பிள்ளைகளை உண்மையா நம்ம நேசிக்கிறோம்னா அவர்களை நாம சிட்சித்து நடத்தணும். அப்ப சிட்சையை சகித்து கொள்ளுகிறதா இருந்தாதான் அவங்க தேவனுடைய புத்திரர்கள் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு நாம் பயந்து நடக்கும்போது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற சிட்சையை நம்ம சகித்து நடந்தாதான் நம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் புத்திரராய் காணப்படும். அதே போல நம்முடைய பிள்ளைகளையும் சிட்சித்து அந்த பிள்ளைகள் அந்த சிட்சையை சகித்து நடந்தாதான் அவர்களுடைய வாழ்க்கையில உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகளாக இருப்பாங்க. அப்போ நம்ம தண்டனை அல்லது சிட்சை அப்படின்னு சொல்றது இந்த காலத்துல அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்யும், ஒரு கசப்பா இருக்கும், ஒரு கோபத்தை உண்டு பண்ணும், பெற்றோர்கள் மேல ஒரு வெறுப்பை உண்டு பண்ணும். ஆனா அது ஒரு துக்கமாக காணும். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறதுனா, எந்த சிட்சையும் சற்காலத்திலே சந்தோஷமாக காணப்படாமல் துக்கமாக காணும். ஆனால் பிற்காலத்தில் அது பழகினவர்களுக்கு அது நீதியான சமாதான பலனை தரும். பிரியமானவர்களே, நாம் இந்த சின்ன வயதுல அந்த பிள்ளைகளை கண்டிக்க வேண்டிய விதத்துல நாம் சிட்சித்து கண்டித்து நாம் உணர்த்தி நாம் நடத்தும் பொழுது பிற்காலத்துல அது மிகுந்த பலனை கொடுக்கும். இப்போ நம்ம அந்த கண்டிச்சோன்னா பிள்ளை நம்மளை வெறுத்துருவானோ, நம்ம பகைச்சிருவானோ அப்படிங்கிறது இல்லை. அந்த ஞானத்தை நம்ம கடவுள்கிட்ட கேட்கணும். என் பிள்ளைகளை பக்குவமாக அதை சொல்ல வேண்டிய விதத்துல சொல்லி கண்டிக்க வேண்டிய விதத்துல நாம் கண்டித்து நடத்தும் பொழுது அந்த பிள்ளைகள் அதை பழகி கொள்ளுவாங்க. பின்னாடி அது நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்றாங்க. அப்போ சிட்சை இல்லை அப்படின்னு சொன்னா அதுல வேதனை என்ன சொல்லியிருக்குன்னா, தன் தாய்க்கு அவன் வெட்கத்தை உண்டு பண்ணுவான் என்று சொல்லியிருக்கு. சிட்சிக்காத தாய், அதாவது பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும், தன் இஷ்டத்திற்கு இடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுவான். பாத்தீங்களா, பிரம்பை குறிச்சே அநேக வசனங்கள் நம்முடைய வேதத்துல இருக்கு. இப்ப பிரம்பை கையாளக்கூடாது, பிரம்பை வச்சு அடிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வேதத்தின்படி பார்த்தா ஒரு பிள்ளை வீட்டுல இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு பிரம்பு இருக்கணும். அப்போ அந்த பெரம்பை கையாளாதவன் தன் பிள்ளையை பகைக்கிறான். அவன் என்ன செய்வானா, தன் தாய்க்கு லெச்சையை உண்டு பண்ணுவான், வெட்கத்தை உண்டு பண்ணுவான் இருக்கு. அப்ப நம்ம பிள்ளையை கண்டித்து நடத்துறதுனால பிள்ளை நமக்கு ஆனந்தத்தையும் நமக்கு ஆறுதலையும் உண்டு பண்ணுவான் என்றுதான் வேதத்துல கொடுத்திருக்கு.
சங்கீதம் 94:13 சிட்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லியிருக்கு. அப்போ நம்ம பிள்ளைகளை சிட்சித்து அதை போதித்து நடத்தினாதான் நம்ம பாக்கியவான். அதே போல உன் மகனை சிட்சை செய், அவன் உனக்கு ஆறுதல் செய்வான், உன் ஆத்துமாவுக்கு ஆனந்தத்தை உண்டாக்குவான். அப்போ அதுவனை ஏற்ற நேரத்துல அவனை கண்டித்து நாம் வளர்க்கும் பொழுது நம்முடைய தகப்பனும் நம்ம தாயும் வெட்கப்படுத்தாதபடி அவன் நமக்கு ஆறுதலை தருவான் என்று சொன்னான். ஆண்டவரும் உதாரணமா சொல்லும் போது என்ன சொல்லுகிறாரு, கர்த்தருடைய சிச்சை அற்பமா எண்ணாத, ஒரு புத்திரன் ஒரு தகப்பன் தன் புத்திரனை சிச்சிக்கிறது போல நான் உன்னை சிச்சிக்கிறேன், தகப்பன் சிச்சியாத புத்திரன் உண்டோ என்று சொல்லி ஆண்டவரே சொல்றாரு. நீ உன் தகப்பனை உன் பிள்ளைகளை நீ எப்படி சிச்சித்து நடத்திய அதே போல நானும் உன் பரம தகப்பனாகிய நானும் உன்னை சிச்சித்து நடத்துறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்முடைய பிள்ளைகளை நம்ம என்ன செய்யணும்னா கர்த்தருக்கு ஏற்றபடி சிச்சித்து அந்த பிள்ளைகளை நம்ம போதித்து நடத்தணும். அப்போ இந்த நாட்கள் என்ன பண்ணுவோம், சில காரியங்களை பிள்ளைகள் தன்னுடைய தகப்பன்மார் அல்லது தாய்மார்கள் அல்லது பெற்றோர்கள் தன்னுடைய சுய நலத்திற்காக அல்லது சுய கௌரவத்திற்காக பிள்ளைகளுக்கு கோபப்படுத்துது அல்லது பிள்ளைகளை கொலை செய்ய முற்படுவதை குறித்து நாம் பார்க்கிறோம். அப்போ நீதிமொழிகள் 19:18 பார்க்கிறோம், நம்பிக்கையா இருக்கும் மட்டும் உன் மகனை சிட்சை, ஆனாலும் அவனை கொல்ல உன் ஆத்துமாவை எழும்ப விட்டாது. ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நீ சிட்சை நீ தண்டி, ஆனா அவனை கொல்லுவதற்கு உன் ஆத்துமாவை எழும்ப விட்டாதுன்னு சொல்லிருக்காங்க. என்ன ஒரு காரணம், என்ன ஒரு குற்றம் அந்த பிள்ளையின் மேல இருந்தாலும் அந்த பிள்ளைகளை கொல்ல உன் ஆத்துமாவை எழும்ப ஒட்டாதே என்று சொல்லியிருக்கிறார். அந்த பிள்ளைகள் நம்ம திடனற்று போகாதபடி பக்குவமா இவங்களை கண்டித்து அந்த கர்த்தருக்கு ஏற்றபடி அந்த சிச்சையை நம்ம கொடுத்து அந்த வளர்த்தோம்னா அந்த பிள்ளைகள் கர்த்தருக்கு ஏற்ற வழியிலே வளருவாங்க. இப்போ பிரம்பை கையாளாதவன் தன் பிள்ளையை பகைக்கிறான் என்று சொன்னபடி நம்ம ஏற்ற நேரத்துல அந்த பிள்ளைகளை கண்டித்து கர்த்தருக்கேற்ற வழியிலும் போதனையிலும் அதை நடத்தும் போது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக, கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாக அந்த பிள்ளைகள் வளருவார்கள். நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. உம்முடைய வார்த்தைகளை கர்த்தாவே ஸ்தோத்திரம் கேட்கும்படியாய் சொல்லும்படியான கிருபை எங்களுக்கு தந்தீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளை தகப்பனே உம்முடைய நாம மகிமைக்கென்று அப்பா ரட்சிப்புக்கு ஏதுவாக கர்த்தருக்கேற்ற சிற்சையிலும் போதனையிலும் வளர்த்தி நடத்திடும்படியாய் கர்த்தர் வார்த்தையினால் எங்களோடு கூட பேசினீரே, உம்முடைய ஆலோசனைகள் எங்களுக்கு தந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்ப இந்த நாளிலும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகள் எனக்கு கீழ்ப்படிய மாட்டேங்குதே தகப்பனே, பிள்ளைகளின் சொல் கேட்க மாட்டேங்குதே என்று எத்தனை தகப்பன்மார் தாய்மார்கள் பெற்றோர்கள் இந்த நாட்களிலே அப்பா வருத்தத்தோடு காணப்படுவதை நாங்கள் அறிகிறோமே சுவாமி. அப்பா கர்த்தருக்கேற்ற சிற்சையில நடத்தும்படியான ஞானத்தையும் பலத்தையும் அறிவையும் அப்பா நீர் எங்களுக்கு தரும்படியா ஜெபிக்கிறேன். அதற்கு முன்பாக உம்மை அறிகிற அறிவை அறிவிக்கவும் அப்பா, உம்மை நாங்கள் போதித்து நடத்தவும் அப்பா, பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கவும் சுவாமி, பிள்ளைகளை சிச்சித்து நடத்தவும் அப்பா எங்களுக்கு பலனை நீ தரும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும்படியாய் ஆண்டவரே பிள்ளைகளை நீரே போதித்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய நாமத்தை மாத்திரம் உயர்த்துகிறேன். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.